ஹாய்ப்பா. இல்லை என்ன பண்றீங்க, எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களாப்பா? லஞ்ச் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு என்னடா ஒரே கிச்சனே கச்ச கச்சான்னு இருக்கான்னு பாக்குறீங்களா? வாங்க நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் என்ன லஞ்சுன்னு முதல்ல பாத்துருவோம். சுட சுட சோறு வடிச்சாச்சு. இது இந்த கூட்டு தான்ப்பா. எப்படி சாப்பிடணும்னு கேட்டிங்கன்னா, சுட சுட சோறு வடிச்சாச்சு. ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். நெய் விட்டுட்டு இதை பாருங்க, இந்த காலையில் செஞ்சேன் இல்லையா, இந்த புடலங்காய் போட்டு சிறுபருப்பு போட்டு கூட்டுப்பா. இது பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு ஏதாவது சைடிஷ் வேணும்ல, அப்பதான் நல்லா காரசாரமாக இருக்கணும். அதனால் இன்றைக்கி நான்வெஜ் செய்ய முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா சொல்கிறேன் இருங்க. முருங்கைக்காவை வந்து அப்படியே வந்து சிக்கன் பெரட்டல் எப்படி பண்ணுவாங்களோ அது மாதிரி பண்ணிட்டு இந்த முருங்கைக்காய் கிரேவியே போட்டு நம்ம சாப்பாட்டில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். இன்னைக்கு லஞ்ச் மெனு வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள், இது புடலங்காய் சிறுபருப்பு போட்ட கூட்டு, முருங்கைக்காய் செமி கிரேவியாக பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் என்னன்னு கேளுங்க மேட்ரிங்க வாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா 3 கிலோ அரிசியை வந்து ஒரு கிலோவாக தனித்தனியாக ஊற வச்சுருக்கேன். பிரசாதம் கோயிலுக்கு பிரசாதம் செஞ்சு கொடுக்கறதுக்காக நான் அந்த வேலையில தான் இருக்கேன். ஸோ நான் இன்னைக்கு என்னன்றதை ஈவினிங் சொல்றேன். வாங்க